வெண்ணேற்பு அன்னை பேராலயத்தினுடைய அதிபர் பங்குதந்தை பேரருள் திரு ஜோ லூர்து சாமி அடிகளார் அவர்களே, இந்த நவநாளில் அன்னை அச்சம் நீக்கி நமக்கு ஆனந்தம் அளிப்பாள் என்று மிக ஆவலோடு இங்கே வந்திருக்கிற எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த விழாக்கால வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அச்சம் நீக்கி ஆனந்தம் கொடுப்பவள் அன்னை. அச்சம் 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 எப்போ குண்டு வரும், ஹமாஸிலிருந்து அரேபிய நாட்டிலிருந்து எப்போது எங்கே புனித பூமியில் குண்டு விழும் என்று கலங்கி போய் அச்சப்பட்டு கிடக்கிறார். புனித பூமியே அச்சத்தில் இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், ஹமாஸ் தலைவர் இஸ்மாயிலை அங்கு கொன்றவுடன் ஈரான் படையெடுப்பு வருகிறது, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வருகிறது, உலக மகா யுத்தம் வருமோ என்று உலக நாடுகளே அச்சத்தில் இருக்கு. எங்கு பார்த்தாலும் அச்சம், நம்முடைய வீட்டிலும் அச்சம். அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் அவர்களை வளர்க்க முடியுமா? அச்சம். ஆகவே தான் 2 மிஞ்சி போன 3 குழந்தைகள். அச்சம். பிறந்த குழந்தைக்கு கல்வி அளிக்க முடியுமா? அச்சம். எல்கேஜியில் அட்மிஷன் வாங்குவது பெரிய அச்சம். அந்த ஸ்கூலில் கிடைக்குமா? வாங்கிவிட்ட பின்னாலே அந்த குழந்தையை வடித்து படிக்க வைப்பது மிகப்பெரிய அச்சம். நாம் பார்க்கிறோம், படித்து ஒரு அட்டை சர்டிஃபிகேட் வாங்கிவிட்ட பின்னாலே வேலை கிடைக்குமா என்று அலைந்து திரிகிறோம். அச்சம் அச்சம் அச்சம். வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? வேலை கிடைச்சி திருமணம் ஆகிட்டு இருப்பாடு. திருமணத்தில் பண்ணவங்க சொல்கிறாங்க, ஃபாதர், ஒரு நாளைக்கு நான் தூங்க போகும்போது நிம்மதியாக நான் தூங்கன்னா கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன். என்ன என்று சொன்னால், குடும்ப வேதனைகளில் அச்சம் அச்சம். ஆகவே நம்முடைய உடல் அச்சம். உடலே நமக்கு பாரமாக இருக்கிறது. இடுப்பு வலி இருக்கிறது, வயிற்று வலி இருக்கிறது, நெஞ்சு வலி இருக்கிறது. நம்ம நெஞ்சு வலியில் நாளைக்கு செத்துருவோமோ? அச்சம். ஒரு வியாதி போனால் இன்னொரு வியாதி வருகிறது. அச்சம் அச்சம் ஆட்கொண்டே இருக்கிறது. நாளை என்ன நடக்குமோ என்ற அச்சம். ஆகவே அச்சம் நீக்கி நமக்கெல்லாம் அற்புதங்களை ஆற்றுகிற அன்னை, ஆனந்தம் கொடுக்கிற அன்னை நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். நம்மோடு இருக்கும் அன்னை நமக்கு என்ன சொல்லுகிறார்? அச்சம் நீக்கி நீங்கள் அகமகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அற்புதங்களையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு வழி காட்டுகிறார். அந்த வழியில் செல்லுகிறவர்களுக்கு அச்சமே இல்லை, ஆனந்தம், பரமானந்தம் என்றுமே இருக்கும். அதை தான் இன்று உருமாற்ற விழாவில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். உருமாற்றத்தில் என்ன நடக்கிறது? தபோர் மலையில் இயேசு 3 சீடர்களை அழைத்து சென்று அவருடைய கடவுள் வடிவை, மகிமையான தோற்றத்தை காட்டுகிறார். சூரியனை போல அவருடைய முகம் ஒளி வீசுகிறது. விண்ணகமே அங்கு இருக்கிறது. இதை கண்ட சீடர்கள் எல்லாம் மயங்கி அச்சமுற்றார்கள் என்று வாசம் வருகிறது. அஞ்சி போனார்கள். அதுவரை அவர் மனிதனாக இருக்கிற இயேசுவைத்தான் பார்த்தார்கள். அங்கே கடவுள் அவர் உருவில் காட்சி கொடுப்பதை பார்த்தவுடன் அச்சப்பட்டு அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் என்று கூட இருக்கிறது. எழுந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, கீழே போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் இப்படியே இருக்கலாம் ஆண்டவரே, உங்களை பார்த்தே. பேதுரு சொல்கிறார், நான் வேணா உங்கள் 3 பேருக்கு 3 கூடாரம் அமைச்சு நாங்கள் வேணா வெளியே படுத்துக்கிறோம், ஆனால் இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இங்கேயே இருந்தால் நல்லா இருக்கு, ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், அவர் தந்தை சொல்லுகிறார், இவரே நான் பார்த்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவர் சொல்வதை கேளுங்கள், அப்படித்தான் செய்யுங்கள் என்ற ஒரு கட்டளை வருகிறது.
ஆண்டவர் அவர்களை அந்த மலையிலிருந்து இறக்கி கொண்டு வந்து யாரிடம் சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? இதை போல நீங்கள் உங்கள் வாழ்வு விண்ணகமாக அப்படியே அவர்கள் உருமாறி அங்கு இறைவன் இருப்பது போல நீங்களும் உருவாரமாக மாற வேண்டுமா? நீங்களும் உருவாகும். அன்னை உருமாறினாள், நாமும் உருவாக முடியும். உருமாற்றம் அடைவதற்கு அவர் சொல்லுகிறார், இந்த தபோர் மலை காட்சி உன்னில் என்றும் இருக்க, உன்னில் நீ எந்நாளும் இதை பார்க்க, நீ கல்வாரி மலையை கடந்தால்தான் இது உனக்கு சொந்தமாகும் என்ற வழியை காட்டுகிறார். இயேசுவே கல்வாரி மலையை கடந்துதான் உயிர்த்து அந்த விண்ணகத்தில் அவர் ஏறி செல்கிறார். ஆகவே கல்வாரி மலையை கடக்காமல் தபோர் மலையினுடைய உன்னத காட்சி, உன்னத வாழ்வு நமக்கு இல்லை என்று தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாழ்க்கையில் அச்சம், அச்சம், துன்பம், துன்பம், எதிர்ப்பு, எதிர்ப்பு, வேதனை, சோதனை கட்டாயமாக வந்தே தீரும். ஒரு சோதனை போனால் இன்னொரு சோதனை வந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் நிறுத்தவே முடியாது, நிறுத்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் தெரியும். ஆகவே இதையெல்லாம் அவர் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், இந்த துன்பங்கள் வருகிற போது தபோர் மலையின் காட்சியை முன்னால் வைத்து இந்த கல்வாரி மலையினுடைய துன்ப வாழ்க்கையில் வருவதை நீங்கள் கடந்து செல்லுகிற போது உங்களுக்கு எப்பொழுதும் ஆனந்தம், அந்த விண்ணக வாழ்வு இந்த மண்ணகத்தில் பிறக்கும் என்று அவர் சொல்லுகிறார். நமக்கு கூட இருக்கிறது இந்த திருப்பலி, இந்த மேடை, பீடம். இந்த பீடம்தான் தபோர் மலை, மவுண்டன். இந்த மலைக்கு அடையாளமாக தான் கொஞ்சம் தூக்கி வைக்கிறாங்க, தெரியுங்களா? இல்லைன்னா கீழே உட்காந்து வைக்கல. மலை கல்வாரி மலையின் அடையாளம், தபோர் மலையின் அடையாளம். இந்த மலையின் மீது தான் எல்லாம் நடக்கிறது. இந்த மலையின் மீது ஆண்டவர் அவருடைய பாடுகளும் இறப்பும் உயிர்ப்பும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நடக்கிறது. அதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இன்னொன்று தபோர் மலை என்று சொன்னேன். இந்த தபோர் மலையில் அந்த காட்சி ஒவ்வொரு திருப்பலியிலும் தினந்தோறும் வருகிறது. இந்த தபோர் மலையில் மகிமையான கடவுள் இங்கே பிரசன்னமாகிறார். உருமாற்றம் அங்கு அடைந்தார். இங்கு அப்பம், ரசம் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் உருமாறுகிறது. கடவுளே காட்சி அளிக்கிறார். மாதா முன்னால் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் சுற்றி இருக்கிறார்கள். வான தூதர்கள் தூயவர், தூயவர், தூயவர் என்று பாடுகிறார்கள். அதற்கு பதிலாக நம்ம பாடுறோம். அந்த காட்சியை கண்ட பின்னால் தான் அந்த திருப்பலியிலேயே வருகிறது. அதை இன்னும் நம்ம எல்லாம் கண்டு மன நிறைவு அடைவதற்காக இவர் வழியாக இவரோடு ஆட்சி செய்கிறது, ஆமேன், ஆமேன் என்று பாடுகிறோம். ஆகவே இந்த திருப்பலி ஒவ்வொரு நாளும் நடக்கிற போது இங்கே ஒரு மாற்றம். இது தபோர் மலை. இந்த காட்சியை காணுகிறோமா? அந்த காட்சியை கண்டவர்கள் உலகத்தில் சென்று இந்த உருமாற்றம் அடைந்து இங்கே நீங்கள் உட்கொண்ட அந்த இயேசுவின் காட்சியை, பார்த்த காட்சியை வாழ வேண்டும் என்று சொல்லுவதுதான் அன்னையினுடைய கட்டளை. என் அன்பார்ந்த மகன் இவரே, இவருக்கு நீங்கள் செவிசாயுங்கள். அன்னை சொல்லுவது என்ன? அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள். கானாவூரில் நடந்த அற்புதங்களைப் போல உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லுவார். அன்னை மரியாளே இந்த உருமாற்றம் படிப்படியாக மக்களுக்கு உருமாற்றம் அடைந்துதான் அவருடைய வரங்களை வாரி தருகிறார். அன்னையே அச்சமுற்றாள். அருள் நிறைய மரியே வாழ்க, கடவுள் உம்மிடமிருந்து பிறக்க இருக்கிறார். அச்சம் எங்கனமாகும்? நான் கன்னியாயிற்று, அஞ்சாதே மரியா, பரிசுத்த ஆவியினால் நீர் நிறைந்து போவீர், கடவுள் உன்னிடமிருந்து பிறப்பார் என்று சொல்கிறார். அச்சமுற்ற அன்னை ஆண்டவருடைய வார்த்தையால் வலு பெற்று அவர் அதிகாரமிக்க அன்னையாக,
ஆவி நிறைந்தவராக, வல்லமை மிக்க அன்னையாக, கடவுளையே கருவில் தாங்கிய அன்னையாக மாறியதினால்தான் எல்லா மக்களை விட அன்னை மரியாளுக்கு கடவுளுக்கு அடுத்தபடியாக வல்லமை மிகுதியாக இருக்கிறது. அந்த அன்னை தான் நாம் பார்க்கிறோம். அந்த அன்னையினுடைய வாழ்க்கை உலகமே மெசியா வருவாரோ வருவாரோ என்று பல 100 ஆண்டு காலம் காத்திருக்கிறார்கள். இந்த உலகம் அச்சத்தில் இருக்கிறது. இன்னும் வரவில்லையே, நமக்கு என்ன ஆகும்? மீட்பு கிடைக்குமா கிடைக்காதா? மீட்பு கிடைக்குமா கிடைக்காதா? பழைய ஏற்பாட்டு வரலாறு 2000 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஆனால் மீட்பர் வரவில்லை. அச்சமிற்று இருக்கிற இந்த உலகுக்கு அந்த மீட்பரையே பெற்றுத்தந்து இந்த உலகத்தில் உள்ள அச்சமுற்று இருக்கிற மக்கள் மீட்பு அடைவார்கள் என்று மீட்பரை பெற்றுத்தந்த உருமாறிய மீட்பரின் தாயாக அன்னை காட்சியளிக்கிறார். இன்னும் நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாள் அந்த செய்தியை கேட்ட பின்னால் அங்கே எலிசபெத்து, நான் எப்படி பிரசவம் என்பது அச்சம், அந்த குழந்தை நல்லா பிறக்குமா இல்லை செத்து பிறக்குமா நமக்கு தெரியாது. போய் கடவுள்லாம் வேண்டுறாங்க பிறப்புக்கு முன்னால். ஆகவே அப்படி தான் எலிசபெத்தும் அச்சப்பட்டு கிடக்கிறாள். அன்னை மரியாள் சென்று அச்சம் நீக்கி பணி செய்து அந்த எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்து 6 மாத காலம் அவரோடு இருந்து அச்சம் நீக்கி அவருக்கு ஆனந்தம் கொடுக்கிறார். ஆனந்தத்தில் ஆனந்த கூத்தாடுகிறார். அதுதான் நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு பணியாளனாக உருமாறி அச்சம் நீக்குகிறார். இன்னும் அவர் சென்ற இடத்தில் பார்க்கிறோம், அந்த கானா ஊர் கல்யாணத்தில் அச்சம் என்ன, ஒரு திருமணம் ஆச்சு, பந்தியில் மொழி எழுதிட்டாங்க, பாதி பேர் சாப்பிட்டாங்க, பாதி பேர் பந்தியில் உட்காடுறாங்க, அங்கே சோறு இல்லை. எல்லாம் அந்த வீட்டுக்காரன் போய் எல்லாம் பேசுகிறாங்க, அந்த பணியாளர் பேசுகிறாங்க. அது மாதிரி தான் அங்கே அந்த குடும்பம் அச்சப்பட்டு கிடக்கிறது. ஐயோ மானமே போகிறது, ரசம் இல்லை, பந்தமெல்லாம் வசைபாடி செல்வார்கள் என்று அச்சப்பட்டு அழுது ஒருவருக்கு ஒருவர் அலை மோதி இருக்கிறாங்க, வெளியே சொல்ல. அப்போ அந்த தலைவனும் அலை மோதுறான். சொல்லாமலேயே கேட்காமலேயே அன்னை மரியாள் அதை உணர்ந்து கேட்காத ஒரு வீட்டில் கூட, கேட்காத ஒரு பக்தனில் கூட அவரே முன்வந்து தன்னுடைய மகனிடம் சென்று அச்சப்பட்டு கிடக்கிற இந்த குடும்பத்திற்கு ஆனந்தம் பிறக்க வேண்டும், அற்புதம் நீ நிகழ்த்த வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நேரம் வரவில்லையா, நேரம் வரலையோ இது வரலையோ அதெல்லாம் முடியாது. அன்னை மரியாள் இயேசுவை வலியுறுத்துகிறார். இதுவரை இயேசுவனுடைய வல்லமை யாருக்கும் தெரியாது. அங்கே வந்திருக்கிறவன் இயேசு ஒரு பெரிய அற்புதம் நடத்துகிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆகவே இயேசுவும் இன்னும் எல்லாருக்கும் அறியாத மனிதராக இருக்கும்போது தான் கானாவூருக்கு செல்லுகிறார்கள். கானாவூரில் அன்னை கேட்டு வலியுறுத்தியதன் வழியாக அச்சம் நீக்கி ஆனந்தம் கொடுக்க வேண்டும், நீ அற்புதங்களை ஆற்றியே ஆக வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். கட்டளையை மீற முடியாமல் முதல் புதுமையை செய்கிறார். அன்றுதான் எல்லாருக்கும் தெரிகிறது, ஆஹா தண்ணீரிலிருந்த ரசம், நாசரேத்தூர் இயேசு தானே இவர், இவ்வளோ வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய அது இடமாக மாறுகிறது. இன்னும் தொடர்ந்து அன்னையினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த கல்வாரிக்கு முன்னால் அந்த கசையால் அடிபடுகிற போது அன்னை உள்ளே நுழைகிறார். அவர் இரத்தத்தை எல்லாம் துடைத்து கண்ணீர் விடுகிறார். பிறகு சிலுவை தூக்கும் போது அன்னை செல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொன்னார், ஆண்டவரே கூடுமானால் இந்த துன்பக்காலம் என்னை விட்டு அகலட்டும். அச்சம், இயேசுவுக்கு மனிதராக மட்டும் அச்சம். இந்த கல்வாரி கடக்க முடியுமா, பயம். ஆனால் அன்னை மரியாள் சென்று அந்த மகனை ஒரு பார்வை பார்க்கிறார். அந்த பார்வையிலேயே பார்க்கிறோம், இயேசு அச்சம் நீக்கி மிக துணி உள்ளவராக சிலுவை தூக்கி கொண்டு அந்த கசையடி போட்டு உடலெல்லாம் கிழிந்து நடக்க முடியாத நிலையில் கூட அன்னையனுடைய அந்த பார்வை, அந்த அச்சம் நீக்கி அவர் துணிவோடு கல்வாரியை கடந்து செல்லுகிறார். இறுதியில் கூட நாம் பார்க்கிறோம், அவருடைய சீடர்கள்
அவர் பாடுகள் படுகிற போது இவை எல்லாம் அவரை அம்போன்னு விட்டு ஓடிட்டார். தனியாக சிலுவையில் இருக்கிறார். தனியாக பாடுபடுகிற தன்னுடைய பிள்ளைக்கு அந்த சிலுவையின் அடியில் இருந்தவர் வியாகுல தாயாக இருந்து இறக்கும்போது கூட துணிவோடு இறக்கிறார். பிதாவே பிதாவே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அந்த துணிவு அன்னையினுடைய பார்வையிலிருந்து அவருக்கு கிடைக்கிறது. அது முடித்த உடனே அப்போஸ்தலர்கள் எல்லாம் அலண்டு அலறி பயந்து நடுங்கி உள்ள விளக்கெல்லாம் அணைச்சிட்டு கதவெல்லாம் மூடிட்டு காத்து கூட வராதவாறு வீட்டில் அடைபட்டு கிடக்கிறார். அன்னை மரியாள் அவர்கள் மத்தியிலே சென்று, அஞ்சாதீர்கள், அச்சம் நீக்குங்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த வேளையில்தான் அச்சம் நீக்கி பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் ஆனந்த கூத்தாடும் மிகப்பெரிய வல்லமையை அவர்கள் பெறுகிறார்கள். ஆகவே அப்போஸ்தலர்களை அச்சம் நீக்கி ஆவியினாலே நிறைய செய்வதற்கு அன்னை மரியாள் அவர்களோடு இருந்தார். ஆகவேதான் உருமாறி அவர் அச்சம் நீக்கி அவர்களுக்கு அருள் பெற்று அற்புத மனிதர்களாக மாற்றிய திருச்சபையின் தாய் என்று திருச்சபை கொண்டாடுகிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய அச்சமெல்லாம் நீங்கி போகும். அஞ்சாதீர்கள், ஆண்டவர் உம்மோடு என்று சொன்னார். அந்த கடவுள் ஒரு முறை நமக்கு கொடுக்க அவர் தயங்கினாலும் அன்னை மரியாள் சொல்லுவார், என் மகளுக்கு என் மகனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும், கானாவூரில் கட்டளை. ஆகவே பாவம் செய்து விட்டோம் என்று கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். அன்னை மரியாள் ஆண்டவனையே மனமாறச் செய்து அற்புதங்களை பெற்று தருகிற, அச்சம் நீக்கி அற்புதங்களை பெற்று தருகிற அன்னையாக இருக்கிறார். ஆகவே அந்த அன்னையைப் போல நாமும் வாழ வேண்டும், உருமாற வேண்டும், புதிய வாழ்க்கை பிறக்க வேண்டும். புதிய வாழ்க்கையில் இயேசுவை முன்வைத்து இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். அன்னை மரியாள் தொடர்ந்து அச்சம் நீக்கி நமக்கு ஆனந்தம், அருள்வாழ்வு, மீட்பு, நிறைவாழ்வு. இங்கே நாம் விண்ணகத்தை மண்ணகத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள் இறந்த பின்னால் விண்ணகம் உண்டு என்று உறுதி செய்கிற காட்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த மண்ணிலும் விண்ணகம் மறைந்து விட்டால் விண்ணிலும் விண்ணகம், அத்தனையும் அடைவதற்கு அன்னை மரியாள் வழியாக அவர் சொல்லுவதைப் போல நாம் செய்வோம். இந்த விண்ணகம் நமக்கு சொந்தமாகும். இந்த அருளுக்காக இறைஞ்சுவோம்.